ஒரு நிமிஷம் கொஞ்சம் உங்கள் ஃபோன் கொடுங்க, ஒரு கால் மட்டும் பண்ணுறேன். செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? லெட்ஸ் பிரேக் அப். சும்மா பிரேக்கப் பண்ணிவிட பயமுறுத்திட்டுலாம் இருக்காது ஒன்றும். இதுக்கு மேலே நீ என்ன சொல்றதுன்னா எனக்கு நீ வேணாம் இப்படி எப்போ பாரு எதையாவது ஒரு பிரச்சனை ஏத்திக்கிட்டே இருக்குது. தெரியுமோ இது 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, எங்க டாடி வாங்கி கொடுத்தது. தெரியாதுங்க, சாரிங்க, இவங்க அப்பா வாங்கி கொடுத்ததா? புது மொபைலுங்க, எங்க பாருங்க 30,000 மதிப்பு. எனக்கு ஒரு மயிறு வேணும். ஹலோ, எஸ்கியூஸ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உங்கள் ஃபோன் கொடுங்க, ஒரு கால் மட்டும் பண்ணுறேன். பேட்டர்ன் போட்டுருக்கேன், பேட்டர்ன் போட்டுருக்கோம். இந்த ஏரியாவா நீங்கள்? ஃபோன் பண்ணிட்டு கொடுங்க. ஓகே சாரி நம்பரு செல்லு, என்னோடய நம்பர் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு இங்கே தான் வர சொன்னாங்க. ஹலோ, பாரு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு மொபைலு. இது ரோட்டில் வந்தவங்கள்ட்ட இருந்து வாங்கி பேசிகிட்டு இருக்கேன். உன் சண்டையை முடிக்கவே மாட்டியா நீ? எப்போ என்னால் முடியல, உன் கூட தினமும் நான் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கேன். செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சும்மா பிரேக்கப் பண்ணிவிட பயமுறுத்திட்டுலாம் இருக்காது ஒன்றும். லெட்ஸ் பிரேக் அப். பிடிக்கல படி. சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்தேன்னு நான் திரும்ப அதே தான் பேசிட்டு இருக்கேன். நீ எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச அந்த விஷயத்தை நீ பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா நான் என்ன? நீ எனக்கு வேணாம் படி. இதுக்கு மேலே நீ என்ன சொல்றதுன்னா எனக்கு நீ வேணாம் எப்போ பாரு எதையாவது ஒரு பிரச்சனை ஏத்திக்கிட்டே இருக்குது. பிரேக்கப் பண்ணா மசில பண்ண. ஏங்க ஒரு பொண்ணுன்னா என்னங்க, ஒரு லிமிட் தாங்க எல்லாத்துக்கும். அதை விட்டுட்டு நம்மள்ட்ட போயிட்டு சொல்ல கொடுத்துட்டே இருந்தாக்கா போனா போட்டு. ஹலோ, எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க இந்த பொண்ணுங்களை மிச்சம் மேய்க்கிறது. ஏங்க என் லவ்வுங்க நீங்க ஏங்க அழுவுறீங்க? எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அப்பனா போயிட்டு போயிட்டு. உங்ககிட்ட போன் பேசலன்னு கொடுத்தாங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஏங்க என் லவ் போனதுக்கு நானே ஃபீல் பண்ணல, நீங்க என்னங்க ஏங்க இது பண்றீங்க? ஹலோ, தெரியுமோ ஏங்க என்னங்க சின்ன அந்த மாதிரி சீட்டு போட்டு அழுவிட்டு இருக்கீங்க? ஏங்க விடுங்க, உங்களுக்கு வேற போன் வேணா? ஏங்க இது ஒரு போன் ஏங்க. ஏங்க சாரிங்க, லவ்ங்க, நாங்க 4 வருஷம் லவ் பண்ண பொண்ணு போயிட்டுன்ற விரத்தில உடைச்சிட்டேங்க. ஏங்க என்ன வேல்யூ? ஏன் மினிமம் போய் 7,000 போனா இருக்குமா? எனக்கு
வச்சதுக்கு முன்னாடி வாங்கினது எங்க டாடி வாங்கி கொடுத்தது. ஏங்க சாரிங்க, தப்பா நினைக்கிறேன். கோவம் இங்க வாங்க, எங்க டாடி இன்னும் வரவே இல்லை. இது அவங்க வாங்கி கொடுத்தது. எவ்வளவு சென்டிமெண்டா வச்சிருக்க தெரியுமா? ஒரு நிமிஷத்துல பார்த்து பார்த்து வச்சிருந்தேன். நீங்க கடை எனக்கு தெரிஞ்ச கடை நானும் வாங்கிருப்பேன். இது எங்க ஐயா வாங்கி கொடுத்தது. ஏன் பண்றீங்க? ஏங்க உங்களுக்கு கடை தெரிஞ்ச கடை இருக்கு, காசு வச்சிருக்கீங்களா? புது போன் நான் வாங்கி தரேங்க. போயிடுங்க மரியாதை. தெரியாதுங்க, சாரிங்க. இவங்க அப்பா வாங்கி கொடுத்ததா? பின்னாடி வராதீங்க, போங்க. டிஸ்பிளே ரொம்ப டேமேஜ், ரொம்ப வருஷத்துக்கு போனா இருக்கும். டக்குன்னு போட்டு உடஞ்சிருச்சோ. இது கம்பி போயிடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். வேற மாதிரி ஆயிடும், போங்க. ஒரே நிமிஷம். ஏங்க இருங்க. அழுவாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏங்க லைஃப்ல எவ்வளவு விஷயத்தை தொலைக்கிறோம், அதெல்லாம் நம்ம மீட் எடுக்கலாங்க. இதுக்கு போய் அழுவிட்டு இருக்கீங்க. அப்பாவோட வேல்யூ தெரியுமா? எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எனக்கு புரியுதுங்க. சாரிங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இங்கே பாருங்க, இருங்க. அழுவாதீங்க. இங்க பாருங்க. ஏங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் டிசைன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க இருங்க. ஏங்க புது மொபைலுங்க, இங்க பாருங்க. 30,000 ரூபாய் மதிப்பு. எனக்கு ஒரு மயிரும் வேணும். எனக்கு ஏன் போனா வேணும், நானே சரி பண்ணிக்கிறேன், போங்க. ஏங்க சாரிங்க, இந்தாங்க புது போன். ஏங்க இது பழைய போன் தாங்க. இதுக்கு மேல மரியாதை இல்லை, மூஞ்சிலே முழிக்காதீங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, சாரி. உங்க சென்டிமெண்ட் மொபைல் எனக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இந்த போனை கூட சரி இருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. போனை நான் சரி பண்ணி கூட கொடுத்துட்றேங்க. இந்த போனை நீங்க எடுத்துக்கங்க. ஏங்க என் மேல மிஸ்டேக். சாரிங்க, அழுவாதீங்க. போன் பேசணும் நினைச்சு கொடுத்தேன். இப்ப உடைச்சிட்டு இப்ப சாரி புது போன். யாரு இதெல்லாம் கேட்டவங்கள்ட்ட? ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போனுங்க. சரிங்க, இது என்னங்க அவ்வளவு பெரிய ஒன்னும் விஷயம் இல்லைங்க. நீங்களே சொல்றீங்க இப்ப 4 வருஷம் போனுன்னு சொல்லிட்டு. எங்க அப்பா கொடுத்தது. எங்க அப்பா ஃபாரின் போய் முன்னாடி வாங்கி கொடுத்தது தெரியுமா? நான் எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் உடைச்சிங்க. அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் என்ன தெரியுமா? ஏங்க இந்த போன் வாங்கிக்கங்க, உங்க கையில நீங்க வாங்கிக்கங்க. ஏங்க இதை சரி பண்ணி கொடுக்கறது என்னோட கடமைங்க. நீங்க வருவீங்க, உடைப்பீங்க, போவீங்க. இதுல எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? எவ்வளவு மெமரிஸ் தெரியுமா? எங்க அப்பா வரும்போது போட்டோஸ்லாம் வச்சு கொடுத்தாரு. இதுல என் சின்ன வயசு போட்டோ, அவர் போட்டோ எல்லாம் இதோட போட்டோ. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க நான் இங்க பாருங்க. ஜஸ்ட் அழுகாதீங்க. அழுகாதீங்க. ஏங்க என்னால முடியலங்க. நான் சொல்லிடுறேங்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் அழுகாதீங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஏங்க உங்க அப்பா இருக்காருல்ல, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தாங்க நாங்க. உங்க அப்பாவுக்கு ஏங்க தண்ணியை குடிங்க. சாரிங்க, தண்ணி குடி. இங்க தண்ணி குடிங்க. ஏங்க உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தாங்க நீங்க. ரிலாக்ஸ். இங்க பாருங்க, தண்ணி குடிங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான். உங்களுக்கு உங்க அப்பா தான். உங்க அப்பா தானே 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மொபைல் வாங்கி கொடுத்தாரு. அவரு தாங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி. இங்க பாருங்க, உங்க அப்பா கொடுக்க சொல்லி ஒரு பிராங்க் மாதிரி பண்ண சொன்னாருங்க. நீங்க வேணா உங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு கேளுங்க. நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் கேமரா இங்க ஒண்ணு, அங்க ஒரு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோஸ். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். தண்ணி குடி. ரிலாக்ஸ் ஆகும். இருங்க. இவ்வளோ சென்டிமெண்டா இருப்பீங்க, உண்மையா நினைக்கவே இல்லைங்க. உங்க அப்பா சொன்னாரு, நான் வாங்கி கொடுத்த போன் அது உடைச்சிட்டா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ கண்கலங்க உண்மையா நான் எதிர்பார்க்கவே. இருங்க. இங்க பாருங்க, நீங்க உங்களோட போட்டோஸ் எல்லாமே இந்த போன்ல ஏத்தி கொடுத்துருக்காரு. ஏத்தி கொடுத்து ஃபாரின்ல இருந்து எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. இந்த மாதிரி போங்க. உங்க சீரியஸை நம்புங்க. சரி உங்க அப்பா போன் அடிக்கலாம். நான் அடிக்கிறேன். அழுதுகிட்டே இருக்கீங்க. பால் பாக்குறதுக்கு மெச்சூரா இருக்கீங்க, ஆனா குழந்தை மாதிரில இருக்கீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இங்க இந்த போனு அவரே சொன்னாருங்க, இது ஓல்டு போனு, இதை நான் தான் வாங்கி கொடுத்தேன். இங்க பாருங்க, எனக்கு நான் என்ன பேசுறேன்.
ஏங்க உங்க டேடி தாங்க வாங்கி கொடுத்துருக்காரு இந்த போனையே. இருக்கு நான் போன் அடிக்கிறேன், செல்லு வரல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். எங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கம்மா எங்க இல்லைங்க, நாங்கள் 360 யூடியூப் சேனலு. ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்களுக்கு ஃபோன் அவர் பேசினா தான் உங்களுக்கு புரியும். நான் ஃபோன் அடிக்கிறேன், இருங்க. அவர் வந்து சர்ப்ரைஸ்டாக இதை பண்ணுங்க, இந்த ஃபோனை உடச்சிட்டு எனக்கு என் பொண்ணுக்கு இந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏங்க இருங்க, ஏங்க அழுகாதீங்க, இருங்க நான் பேசுகிறேன். ஹலோ அண்ணா முடிச்சிடேன், வீடியோலாம் எடுத்துட்டோம். அண்ணா அவங்க வேற ரொம்ப அழுகுறாங்க. அண்ணா அவங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் கொஞ்சம் பேசுங்களேன். சரி இங்க இருங்க, பேசுங்க. உங்க டாடி தான் பேசுறாங்க, பேசுங்க. ஹலோ, என்ன இதெல்லாம்? அதுக்கு நீ பழைய போட உடைப்பாங்களா? அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க டாடி. ஏய் அவங்க அப்பா தான் நீங்க கோவப்பட்டா அவர் மேலதான் கோவப்படும். அவரு தாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏங்க நாங்க சொன்னங்க, அவங்க ரொம்ப ஏங்க உங்களுக்கு ஒரு மெமரியா இருக்கட்டும் சொல்றாங்க. ஏங்க சரி, ஹலோ அண்ணா நான் பேசிக்கிறேண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வேணா அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேசுங்க. ஐயோ அதான் உடச்சிட்டேன், இந்த சிம் எடுத்து இதில் போட்டு நான் கால் பண்ண சொல்றேன். ஒரு நிமிஷம். ஓகேண்ணா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மாத்திரா ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன். ஏங்க என்னங்க சின்ன குழந்தை மாதிரி அழுகுறீங்க?